வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம தமிழுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரீசனிங் பார்ட் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4, 5, 7 4, 5, 7 இது என்ன ஆகுது அப்படின்னா 90 ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த 307 அப்படின்றது என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4, 5, 7 90 ஆகுது அப்படின்னா இந்த 307 அப்படின்றது என்ன நம்பர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்குள்ள ரிலேஷனை பார்த்தா தான் நமக்கு என்ன தெரியும்னா 90 எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே 4க்கு ஸ்கொயர் பண்ணி 5க்கு ஸ்கொயர் பண்ணி 7க்கு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4ஓட ஸ்கொயர் என்ன 16 ப்ளஸ் 5ஓட ஸ்கொயர் என்ன 25 ப்ளஸ் 7ஓட ஸ்கொயர் என்ன அப்படின்னா 49. ஸோ இதை மூணையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 90 வரும். ஓகேங்களா? ஸோ அதே ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா 3யை ஸ்கொயர் பண்ணோம் ப்ளஸ் 0வை ஸ்கொயர் பண்ணோம் ப்ளஸ் 7ஐ ஸ்கொயர் பண்ணோம். ஓகேவா? அப்போ 0வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். 3யை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9 ப்ளஸ் 0 ப்ளஸ் 49. ஸோ 49ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 58. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 58. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, 3 நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம், 90 கிடைக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 58 ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் ஏ கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு 1 வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒய் எடுத்துட்டோம் அப்படின்னா 25. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 18 வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ வந்து 1, ஐ வந்து 9. ஓகேங்களா? ஸோ ஏ வந்து 1, ஐ வந்து 9, y வந்து 25, r வந்து 18. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 1ன்றது ஆன் நம்பர், 9ன்றது ஆன் நம்பர், 25ன்றது ஆன் நம்பர், 18ன்றதா நமக்கு என்ன அப்படின்னா ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ இது ஒன்று தான் நமக்கு என்னவா இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஏனா 1, ஐனா 9, ஒய்னா 25. ஸோ இது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் ஏ பி சி டி இ அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெட்டருக்கு நம்ம என்ன கொடுப்போம்னா நம்பர் கொடுப்போம். இது ஃபர்ஸ்ட் லெட்டரு, இது செகண்ட் லெட்டரு, இது தேர்ட் லெட்டரு, இது ஃபோர்த் லெட்டரு, இது ஃபிஃப்த் லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுருந்தீங்கன்னா ரீசனிங்க்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏன்றதுக்கு என்ன அப்படின்னா 1, ஐன்றதுக்கு 9, ஒய்ன்றதுக்கு 25, ஆர்ன்றதுக்கு 18. இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா 18. ஏன்னா அது ஈவன் நம்பர், மற்ற எல்லாமே ஆன் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெட். ஓகேங்களா? ஆர் இ டி ரெட் அப்படின்றத என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னா 6720 அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரீன் அப்படின்றதுக்கு என்ன கோடு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டைரக்டாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆரோட வேல்யூ 18. ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா DERன்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ டியோட வேல்யூ என்ன அப்படின்னா 4. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஈயோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 18. இந்த 4 கூட நான் 2 கூட்டுனேன்னா 6, 5 கூட 2 கூட்டுனேன்னா 7, 18ஓட 2 கூட்டினேன்னா 20. ஸோ அப்போ வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2வை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா NEER G. ஓகேங்களா? NEER G. ஸோ N அப்படின்றது 14 வரும், அதே மாதிரி E அப்படின்றது 5 வரும், ஸோ E அப்படின்றது 5 வரும், R அப்படின்றது 18, G அப்படின்றது வந்து 7. ஓகேங்களா? ஸோ அப்போ 4ஓட 2 கூட்டினா என்ன வரும் 16.
அதே மாதிரி 5ஓட 2 கூட்டினா 7, 5ஓட 2 கூட்டினா 7, 18ஓட 2 கூட்டினா 20, 7ஓட 2 கூட்டினா 9. ஓகேங்களா? அப்போ 16, 7, 7, 20, 9. ஸோ இந்த லெட்டர்ஸை பொறுத்தவரையும் ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 2வை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து சிம்பிள் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிவப்பு அப்படின்றத கருப்புன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதாவது ரெட்டுன்றதை நம்ம என்ன வச்சுக்கணும்னா பிளாக்னு மாற்றிடணும். ரெட் கலரை நான் பிளாக் கலர்னு மாற்றிட்டேன். ஓகேவா? அப்போ எனக்கு ரெட் கலரை பற்றி என்ன கேட்டாலும் நான் பிளாக் தான் ஆன்சர்னு சொல்லணும். அதே மாதிரி கிரீன் அப்படின்றத பர்பிள்னு மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அப்ப கிரீன் கலர்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பர்பிள். ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஊதா, பிளாக்க கிரீன்னு மாத்திருக்காங்க, கிரீனை பர்பிள்னு மாத்திருக்காங்க, பர்பிளை ஒயிட்னு மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ரெட் கலர் என்ன ஆயிடுச்சு, பிளாக் கலர் ஆயிடுச்சு, பிளாக் கிரீன் ஆயிடுச்சு, கிரீன் பர்பிள் ஆயிடுச்சு, பர்பிள் வந்து ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அதிக அலைநீளம் உடைய நிறம், அதாவது எந்த கலருக்கு வேவ் லென்த் அதிகம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எப்பயுமே எந்த கலருக்கு வேவ் லென்த் அதிகம் இருக்கு, இது வந்து நம்ம சயின்ஸ்ல படிப்போம். எந்த கலருக்கு வேவ் லென்த் அதிகம் இருக்கு அப்படின்னா ரெட். அதனாலதான் மேக்ஸிமம் ஆஃப் தி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, எமர்ஜென்சி இது எல்லாத்துக்குமே ரெட் கலர் யூஸ் பண்ணுவாங்க. அதான் தூரத்திலிருந்து பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும்னா ரெட் கலர் தெரியும். ஸோ அப்போ வேவ் லென்த் அப்படின்றத அதிகமாக இருக்கிறது ரெட்டு. ரெட்டை நான் இங்கே என்னன்னு வச்சிருக்கேன்னா பிளாக்னு வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, பிளாக். ஓகேங்களா? சோ இதுக்கு ஆன்சர் கருப்பு. நெக்ஸ்ட் क्वेश्चन, சாமுடைய அப்பா ரமேஷ். ஓகேங்களா? ஷாம் இருக்காங்க, இவரோட அப்பா யார் அப்படின்னா ரமேஷ். ரமாவுடைய மகன் சாம், இவங்க ரமா. ஓகேங்களா? ரமாவுடைய மகன் வந்து ஷாம். ஓகேங்களா? அப்ப ஷாமோட அப்பா ரமேஷ், ரமாவோட பையன் ஷாம் அப்படின்னா இவங்க 2 பேர் யாருன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேங்களா? அப்ப ஷாமோட அப்பா ரமேஷ், ஷாமோட அம்மா ரமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரமாவுடைய சகோதரி. ரமாவுடைய சகோதரி யார் அப்படின்னா ஜோயா. ஓகேங்களா? சோ இவங்களுக்கு இவங்க யார் அப்படின்னா சகோதரி. ஓகேங்களா? சோ ஜோயா சகோதரி ஜோயா சூர்யாவுடைய அம்மா ஜோயா. ஓகேங்களா? அப்ப ஜோயாவோட பையன் யார் அப்படின்னா சூர்யா. ஓகேங்களா? சோ அப்ப ரமாவுக்கும் சூர்யாவுக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்காங்க. அம்மா ஜோயா எனில் ரமாவுக்கு சூர்யா என்ன உறவு, அதாவது ரமாக்கு சூர்யா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே இவங்க வந்து 2 பேரும் சிஸ்டர் அப்படின்னா அம்மாவோட அக்காவையோ தங்கச்சியோ என்ன சொல்லுவோம்னா பெரியமா இல்லைன்னா சித்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப இவங்களுக்கு சூர்யா என்ன உறவு அப்படின்னு கேட்டா பையன் உறவு. ஓகேங்களா? ரமாவுக்கு சூர்யா என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரமாவுக்கு சூர்யா என்ன உறவுனா பையன் தான் வரும், சன் அப்படின்றது வரும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீஸ் கொடுத்துருக்காங்க, நெப்யூ கொடுத்துருக்காங்க, டாட்டர் கொடுத்துருக்காங்க, cannot be determined. ஓகேங்களா? ஸோ அப்ப சன் மகன் அப்படின்றது என்ன கிடையாது அப்படின்னா ஆப்ஷன்ல கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா தீர்மானிக்க முடியாது, cannot be determined. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விஜயாவிற்கு 3 மகன்கள். விஜயாவுக்கு என்ன அப்படின்னா ஏ பி சி அப்படின்னு 3 மகன்கள் இருக்காங்க. அவளுடைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி இருக்கிறாள். ஓகேங்களா? அவங்க இப்ப ஏனா இவருக்கு ஒரு சகோதரி, பினா இவருக்கு ஒரு சகோதரி, சீனா இவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா விஜயாவிற்கு எத்தனை குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சகோதரி தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம சொன்ன மாதிரி 3 சகோதரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு அதாவது 1 + 1 + 1 அப்படின்னு 3 சகோதரி இருந்தாங்கன்னா ஏவை பார்க்கும்போது எத்தனை சகோதரி இருப்பாங்க, 3 பேர். ஆனா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மகனுக்கு ஒரு சகோதரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இங்க ஒரே ஒரு சகோதரி தான் இருப்பாங்க. அப்பனா ஏ பி சி டி மொத்தம் எத்தனை பேர்னா 4 பேர். கொஸ்டின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். 3 மகன்கள் கொடுத்துட்டாங்க, ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு சகோதரி தான். அப்ப நான் ஏ பார்க்கும்போது ஒரு சகோதரி இருக்காங்க அப்படின்னா மொத்தமே எத்தனை சகோதரி தான், ஒரு சகோதரி தான். பிஏ பார்க்கும்போது அதே சகோதரி தான் இருப்பாங்க, சிஏ பார்க்கும்போது அதே சகோதரி தான். ஸோ அப்ப மொத்தமா பார்த்தோம்னா ஒரே ஒரு சகோதரி, மொத்தமா 4 குழந்தைகள் வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப லாஜிக்கான கொஸ்டின்ஸை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஎன்பிசியில் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு கூடையில சில புழுக்கள் உள்ளன, எத்தனை பூன்னு கொடுக்கல, சில பூக்கள் உள்ளன. ஓகேங்களா? ஒரு கூடை இருக்கு அப்படின்னா அதுல வந்து சில பூக்கள் உள்ளன.
அவை ஒவ்வொரு நாளும் ரெட்டிப்பாகும். இப்போ முதல் நாளில் 1 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டேல வந்து எக்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டாவது நாளில் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 2x ஆகுது. 60 நாட்களுக்கு பிறகு கூடை நிரம்பியது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக 60 நாளில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் ஆயிடுச்சு, அந்த கூடை வந்து ஃபுல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு பிறகு கூடை பாதி பங்கு நிரம்பி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 60 நாளில் ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ 60 நாளைக்கு முன்னாடி எப்போ பாதியாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் கான்செப்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 மடங்கு ஆகுது. அப்போ 60 நாளில் ஃபுல் ஆயிடுச்சுன்னா முதல் நாள் தான் அதுக்கு என்னவா இருக்கும், பாதியாக இருந்திருக்கும். இப்போ 51வது நாளில் 30 பூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 60 நாளில் அது என்ன ஆயிரும், 30 + 30 60 ஆயிரும். அப்போ 60 நாளில் அது என்ன ஆயிடும்னா ஃபுல் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ 59வது நாளில் பாதி இருந்தாதான் அடுத்த நாள் அது ரெட்டிப்பாகும். ரெட்டிப்பாகும்போது அந்த கூடை என்ன ஆயிரும், ஃபுல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 59 நாட்கள். ஸோ லைட்டாக லாஜிக்காக யோசிச்சா போதும், ஏன்னா ஃபுல்லாக ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ எப்போ ஃபுல் ஆகும் அப்படின்னா முதல் நாள் என்னவா இருக்கணும், பாதியாக இருந்திருக்கணும். அப்போ அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல்லாக இருக்கும். அப்போ 60க்கு முன்னாடி நாள் என்னன்னா 59. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வரிசையில் காவியா என்பவள், ஓகேவா, ஒரு வரிசை இருக்கு, இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதும்போது பார்த்துக்கோங்க. காவியா என்பவள் இடது புறத்தில் இருந்து 5வது உள்ளார். 1 2 3 4 5. ஓகேங்களா? 1 2 3 4 5. இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா காவியா இருக்காங்க. ஓகேங்களா? 5வதாக உள்ளார். மற்றும் பிரியா என்பவள் வலது புறத்திலிருந்து 6வதாக உள்ளார். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா பிரியா இருக்காங்க. இருவரும் அவருடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டார். அதாவது லெஃப்ட்ல இருக்கவங்க ரைட்ல போயிட்டு ரைட்ல இருக்கவங்க லெஃப்ட்டுக்கு வராங்க. ஓகேங்களா? அப்ப பிரியா எங்க வந்துருவாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, இந்த இடத்துக்கு காவியா வந்துருவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மாற்றிக்கொண்டால் காவியா என்பவள் இடது புறத்தில் இருந்து, ஓகேங்களா, ஸோ காவியா எங்க வர்றாங்க, இடதுபுறம், இந்த இடதுபுறத்துல இருந்து லெஃப்ட்ல இருந்து. ஓகேங்களா? இப்போ இது லெஃப்ட்ல இருந்து நான் டோட்டலா என்னன்னா 1 2 3 இப்படி நின்றேன் அப்படின்னா எத்தனாவது ஆளா இருக்காங்கன்னா 13வது ஆளா இருக்காங்க. இங்க பாத்துக்கோங்க, காவியா எத்தனை ஆளுக்கு முன்னாடி இருக்காங்க, 1 2 3 4 பேத்துக்கு முன்னாடி இருக்காங்க. அப்போ 1 2 3 4. அப்ப இந்த இடத்துல 13வது இடத்துக்கு யார் வர்றாங்க அப்படின்னா காவியா வராங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப வலதுபுறத்திலிருந்து பிரியாவின் இடப்பிடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்க இருந்து நான் இது பண்றேன். இப்போ 13னா இது 14, இது 15, இது 16, இது 17, இது 18. ஓகேங்களா? ஸோ அப்போ காவியாக்கு, அதாவது பிரியாவுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 13 14 15 16 17 18 மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா 18 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 18 பேர் இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா காவியாவை என்ன பண்றாங்க, ஸோ லெஃப்ட் சைடு மாத்திட்டாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா ரைட் சைடு மாறிட்டாங்க. ஸோ அப்போ வலதுபுறத்தில் இருந்து பிரியாவின் இடப்பிடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வலதுபுறத்துல இருந்து நம்ம என்னன்னா இவங்க 1 2 3 4 5 6 7 8 நின்றோம்னா இவங்க தான் எப்போ இருப்பாங்கன்னா 18 இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க 17 இருப்பாங்க, இவங்க 16 இருப்பாங்க, இவங்க 15 இருப்பாங்க. அப்போ இவங்க யாரா இருப்பாங்கன்னா 14 இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க வந்து 5 பேத்துக்கு முன்னாடி இருக்காங்க, அவங்க 6 பேத்துக்கு முன்னாடி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கான்செப்ட்ல போட்டோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 14. ஸோ இங்க இருக்கவங்க அங்க போயிடுறாங்க, அங்க இருக்கவங்க இங்க வந்துடுறாங்க. அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாறுபெற்ற ஒன்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 16, அடுத்து 5, அடுத்து 32, அடுத்து 7. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் பாருங்களேன், 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7. இது எல்லாமே என்னன்னா ஒற்றைப்படை எண்கள். அப்போ 1 விட்டு 1 என்ன இருக்குன்னா ஒற்றைப்படை எண்கள் இருக்கு. அப்போ இதுல தப்பே கிடையாது. ரெண்டாவது பாருங்களேன், இங்க 4 இருக்கு, இங்க 16 இருக்கு, இங்க 32 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல ஏதோ ஒன்று தான் நமக்கு என்ன இருக்குன்னா தப்பா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் லாஸ்ட்ல இருந்து எடுக்கிறேன். 16 நான் × 2 போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 32 கிடைக்கும்.
ஓகேங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி 8 நான் இன்ட்டு 2 போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருந்திருக்கணும்னா 8 இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ 8 இன்ட்டு 2 16, 16 இன்ட்டு 32, 32 இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 2 என்ன இருக்குன்னா மல்டிப்ளை ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்கு. அப்போ இதில் மாறுபட்ட 1 அப்படின்னா 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மனிதர், அதாவது நம்ம எப்பயுமே டைரக்ஷன்ஸ் என்ன பண்ணுவோம்? இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஒரு மனிதர் என்ன பண்றாருன்னா சவுத்து, அதாவது தெற்க நோக்கி இருக்காராம். அவருடைய இடதுபுறம் நோக்கி, ஸோ இப்போ இவரோட இடதுபுறம் என்ன இப்படிதான். ஓகேங்களா? ஸோ இவரோட இடதுபுறம் நோக்கி என்ன பண்றாருன்னா 74 முறை திரும்புறார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒவ்வொரு ரவுண்டா போட்டு பார்க்கக்கூடாது. நமக்கு வந்து மொத்தம் 4 டைரக்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 74 என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். 74 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 18 அப்படின்றது குவாஷன்ட்டாக வரும். 2 அப்படின்றது என்ன இருக்குன்னா ரிமைண்டராக இருக்கும். ஓகேங்களா? அவர் 18 முறை திரும்பி இருந்தாருன்னா 4 டைரக்ஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா 18 முறை திரும்பியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ 18வது முறை அவர் எங்கே இருந்திருப்பாரு அப்படின்னா இந்த சவுத்தில் இருந்திருப்பாரு. இன்னும் எத்தனை முறை அவர் திரும்பணும் அப்படின்னா 2 முறை திரும்பணும். ஏன்னா ரிமைண்டர் என்னது 2. அப்போ 2 முறை திரும்பணும்னா இது 1, இது 2. அப்போ இப்போ அவர் எந்த டைரக்ஷன் நோக்கி இருந்திருப்பாரு அப்படின்னா வடக்கு நோக்கி இருந்திருப்பார். ஸோ அதே மாதிரி இதில் இன்னொரு தடவை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 82 இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னா 72 வரும். ஓகேவா? அப்போ 72 தடவை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சுற்றிட்டாரு. 74க்கு இன்னும் எத்தனை முறை இருக்குன்னா 2 முறை தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 74ல் இங்கே நிற்பாரு 1 2. எப்படி போட்டாலும் நமக்கு என்னன்னா ஆன்சர் ஒன்று தான் வரும். ஓகேங்களா? ஸோ எத்தனை முறை கொடுக்குறாங்களோ அதை மேலே போடணும், எத்தனை டைரக்ஷன்ஸ் இருக்கோ அதை கீழே போடணும். டிவைட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து ரிமைண்டரே இல்லாமல் வந்துச்சுன்னா எந்த இடத்துல ஆரம்பிச்சாரோ அந்த இடத்துல தான் இருப்பார். ஓகேங்களா? இங்கே ரிமைண்டர் வந்து 2 வந்திருக்கு. அப்போ இப்போ வந்து அவர் வந்து தெற்கில் நிற்கிறாரு. இன்னும் 2 தடவை சுற்றணும். அப்போ தெற்குல இருந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெஸ்ட்டுக்கு போகிறாரு, வெஸ்ட்ல இருந்து நார்த்துக்கு போகிறாரு. ஓகேங்களா? அப்போ கடைசியாக 74வது முறையாக அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் வடக்கு நோக்கி இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு புத்தகத்தில் வந்து 200 பக்கம் இருக்கான். அதே மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலையும், ஓகேங்களா, ஒவ்வொரு பக்கத்துலையும் 20 வரி இருக்கான். ஒவ்வொரு வரியிலையும் 5 வார்த்தை இருக்கான். அப்படின்னா அந்த புத்தகத்துல மொத்தம் எத்தனை வார்த்தைகள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு பக்கத்துக்கு 200 வரி. ஓகேங்களா? ஸோ அதாவது மொத்தம் வந்து 200 பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்துக்கு 20 வரினா 200 பக்கத்துக்கு 200 இன்ட்டு 20. ஓகேங்களா? அப்போ 4000 வரி இருக்கும். ஒரு வரிக்கு 5 வார்த்தைனா 4000 வரிக்கு 20000. சும்மா சிம்பிள் லாஜிக்லேயே போட்டுடலாம் அந்த கொஸ்டினை. ஓகேங்களா? ஸோ 200 பக்கம் இருக்கு. ஒரு பக்கத்துக்கு 20 வரி. அப்போ 200 பக்கத்துக்கு 4000. அதே மாதிரி ஒரு வரிக்கு 5 வார்த்தை. அப்போ 4000 வரிக்கு 20000 வார்த்தைகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சுவலி இது என்ன பண்ண முடியும்னா நம்ம இந்த டயக்ராம் வச்சு மட்டும் தான் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னா இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பார்ட்டை மட்டும் எடுத்தேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வருதா? அதே மாதிரி இந்த பார்ட்டை மட்டும் எடுத்தேன்னா இந்த ஆப்ஷன் வருதா? நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டு, ஓகேவா, இது வந்து நேராக இருக்குது. இது சைடு திரும்பிச்சுன்னா இந்த பார்ட் வருமா? ஆனால் நடுவில் இது இருந்தால் மட்டும்தான் என்ன வரும்? இந்த இது வரும். பட் ஆனால் நடுவில் என்ன கிடையாது? கோடு கிடையாது. அப்போ இதில் மாறுபட்டது என்ன அப்படின்னா தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு டயக்ராம் வச்சு தான் என்ன பண்ணும், இதை பாதியாக பிரிச்சா இது, இதை பாதியாக பிரிச்சா இது, இதை திருப்பி போட்டேன்னா இப்படி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்டானது என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மாதத்தில் 4வது வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? ஒரு மாதத்தில் 4வது 4th ஃப்ரைடே ஆஃப் த மந்த். ஓகேவா? அதாவது 30ஆம் தேதி என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை. அது இது எத்தனாவது வெள்ளிக்கிழமை? 4வது வெள்ளிக்கிழமை. எப்பயுமே ஒரு மாதத்துக்கு எத்தனை வாரம் இருக்கும்? 4 வாரம் இருக்கும். அப்போ அது மந்த் எண்டு. ஓகேங்களா? இப்போ 30வது நாள் வந்து வெள்ளிக்கிழமை. நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா 3வது திங்கட்கிழமை. ஓகேங்களா? 3வது திங்கட்கிழமைனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இது 4வது வரும். அப்போ 3வது வாரம் திங்கட்கிழமை என்ன தேதின்னு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இப்போ இது 30. அப்போ 29 வந்து
எனக்கு வியாழக்கிழமை, 28 புதன்கிழமை, 27 செவ்வாய்க்கிழமை, 26 திங்கக்கிழமை. ஓகேங்களா? அப்போ 26 திங்கக்கிழமை அப்படின்னா 26ல இருந்து ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7. ஓகேங்களா? அப்போ 26ல இருந்து 7 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 19. அப்போ 19ஆம் தேதி தான் நமக்கு என்ன அப்படின்னா திங்கக்கிழமை. ஓகேங்களா? ஸோ அப்போ 19ஆம் தேதி என்ன அப்படின்னா திங்கக்கிழமை. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 19. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நீச்சல் போட்டியில், இதை வந்து நம்ம நிகழ்த்தகவு வச்சு தான் போட முடியும். ஒரு நீச்சல் போட்டியில் வந்து 8 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 8 பேர்னா என்னோட வேல்யூ 8. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை பதக்கம் இருக்கு? தங்கம், வெள்ளி, வெண்கலம் அப்படின்னு 3 பதக்கம் இருக்கு. அப்போ இந்த 8 பேருக்கும் என்ன கிடைக்கும்னா, இந்த 8 பேர்ல யாருக்காவது என்ன கிடைக்கும்? இந்த 3 பதக்கம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி எத்தனை வழிகளில் வழங்க இயலும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வழிகள் அப்படின்னாலே நமக்கு என்னன்னா NCR. ஓகேங்களா? அப்போ n டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். n என்ன? 8. 8 மைனஸ் 3 ஈக்குவல் டு 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல். இந்த 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல். இங்கே 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். அப்போ 6 7 42, 42 இன்ட்டு 8 என்ன பண்ணால் 336. ஓகேங்களா? ஸோ அப்போ 8 பேர்த்துக்கும் இந்த 3 பதக்கம் அப்படின்றது எத்தனை வழிகளில் கிடைக்கும் அப்படின்னா 336 வழிகளில் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே உள்ள 3 பாக்ஸ். ஓகேங்களா? G I K L O R அதே மாதிரி S J இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய வழி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜியோட லெட்டர் என்ன, ஐயோட லெட்டர் என்ன, கேவோட லெட்டர் என்ன, அதே மாதிரி எல்லோட லெட்டர் என்ன, ஓவோட லெட்டர் என்ன, ஆரோட லெட்டர் என்ன. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எஸ் ஜே அந்த மாதிரி பார்த்தா தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ ஏ பி சி டி இ எஃப் ஜி. ஸோ இதான சொன்னோம் 1 2 3 4 5 6 7 ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி. நமக்கு தேவை எஸ் வரையும் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இது 7, இது 8, இது 9, இது 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நமக்கு இங்கே எஸ் வரையும் கொடுத்தனால எஸ் வரையும் எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ ஜியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7. ஓகேங்களா? ஜியோட வேல்யூ 7. ஐயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 9. கேவோட வேல்யூ என்னது 11. இப்போ 7 + 2 எனக்கு என்ன வரும்னா 9. 9 + 2 என்ன அப்படின்னா 11. ஓகேங்களா? அப்போ இந்த இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து எல்லோட வேல்யூ வந்து 12, ஓவோட வேல்யூ வந்து 15, ஆரோட வேல்யூ வந்து 18. இப்போ 12 + 3 போட்டேன்னா எனக்கு என்ன வரும் 15 வரும். 15 + 3 போட்டேன்னா எனக்கு என்ன வரும் 18 வரும். ஓகேங்களா? இது ஒரு காலம், இது ஒரு காலம், இதுக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இதுக்குள்ளே தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி எஸ்ஸுக்கும் ஜேக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? எஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 19, ஜேயோட வேல்யூ 10. அப்போ இதுலேருந்து -9 போட்டேன்னா எனக்கு என்ன வரும் 10 வரும். 10லேருந்து -9 போட்டேன்னா எனக்கு 1 வரும். 1ன்றது எதோட வேல்யூ ஏவோட வேல்யூ. ஓகேங்களா? 1ன்றது தானே ஏவோட வேல்யூ. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் நீ டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த காலம், இந்த காலம், இந்த காலம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 அப்படின்றது வேல்யூ வருது. 1 அப்படின்றது எதோட வேல்யூனா ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இந்ததுக்கும் இதுக்கும் எதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா இது 90 டிகிரி. ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் என்ன அப்படின்னா 90 டிகிரி. இது 90 டிகிரி ஆங்கிள், இது 90 டிகிரி ஆங்கிள், இதுவும் என்ன அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிள். ஆனால் இங்கே என்ன கிடையாதுன்னா 90 டிகிரி கிடையாது.
ஸோ அப்போ இதுதான் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ என்பவர் ஈயை விட உயரமானவர். ஈயை விட யார் உயரமாக இருக்காங்கன்னா ஏ, ஆனால் டியை விட குறைவானவர். ஓகேங்களா? அப்போ டீன்றவர் என்னது ஏவை விட உயரம் அதிகமாக இருக்கார். நெக்ஸ்ட் பி என்பவர் சியை விட உயரம் குறைவானவர். ஓகேங்களா? அப்போ சி பி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆனால் ஈயை விட உயரமானவர், ஈயை விட உயரமானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டி என்பவர் சிஐ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இவங்க எல்லாம் யார் வந்து குள்ளமாக இருப்பா அப்படின்றத எத்தனை ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஏ என்ன பண்ணுறாரு, ஏவை விட கம்மியாக இருக்காரு, டியை விட கம்மியாக இருக்காரு. அதே மாதிரி பியை விட கம்மியாக இருக்காரு, சியை விட கம்மியாக இருக்கு. நமக்கு மொத்தமே எத்தனை ஏ பி சி டி இ தான். அப்போ ஈன்றவர் இந்த 4 பேர்த்த வேற கம்மியாக இருக்காரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லலாம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நாட் நெசசரி, நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா ஈன்றவர் தான் குள்ளமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி என்பவர் சியை விட உயரமானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி என்பவர் சியை விட உயரமானவர் மற்றும் ஏ என்பவர் பியை விட உயரமானவர், ஏ என்பவர் பியை விட உயரமானவர். இப்போ இது நமக்கு என்ன தெரியாதுன்னா தேவையில்லை, ஏன்னா இதில் யாரும் இல்லை, ஈயே இல்லை. எனக்கு என்ன தேவைன்னா ஈ தான் தேவை. அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயே நான் என்ன சொல்லிடுறேன்னா ஈ தான் வந்து குறைவானவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று 1, 2 மற்றும் போதுமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மனிதன் 50 மீட்டர் உள்ள கிணற்றில் தவறி விழுந்து விட்டான். அவன் ஒரு நாளில் 4 மீட்டர் ஏறி 4 மீட்டர் ஏறுறான்னா 3 மீட்டர் அவன் என்ன பண்ணுறான்னா இறங்குறான்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஒரு நாளில் அவன் 1 மீட்டர் ஏறியிருப்பான். ஒரு நாளில் அவன் 1 மீட்டர் ஏறிப்பான். இப்படி தொடர்ந்தால் அவன் எத்தனை நாட்களில் இருந்து வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுறான்னா 1 மீட்டர் ஏறிப்பான். செகண்ட் டே அதே மாதிரி தான் ஆல்ரெடி 1 மீட்டர் ஏறிப்பான், அது கூட என்ன பண்ணான்னா இன்னும் 1 மீட்டர் ஏறிப்பான். ஓகேங்களா? அப்போ 2. அப்போ முதல் நாளில் 1 மீட்டர் எழுதுறான், 2வது நாளில் 2 மீட்டர் எழுதுறான். அப்படின்னா இப்படியே நம்ம போனோம்னா 46வது நாளில் என்ன பண்ணியிருப்போம்னா 46 மீட்டர் ஏறியிருப்பான். ஓகேங்களா? 1வது நாளில் 1 மீட்டரு, 2வது நாளில் 2 மீட்டரு, 3வது நாளில் 3 மீட்டரு, 4வது நாளில் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு இருந்தோம்னா 46வது நாளில் 46 மீட்டர் ஏறியிருப்பான். அடுத்த நாள் என்னது 47வது நாள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவான்னா 4 மீட்டர் ஏறிடுவான். அப்போ 46 + 4 50 மீட்டர். அப்போ 47வது நாளில் என்ன பண்ணுறான் 50 மீட்டர் ஏறிட்டான். ஏறினதுக்கு அப்புறம் என்ன போகிறதுனா இறங்க போகிறது கிடையாது, ஏன்னா அவன் என்ன பண்ணிடுறான்னா டாப்க்கு போயிடுறான். அப்போ 47வது நாளில் முழு கிழத்தையும் என்ன பண்ணுறான்னா ஏறிடுறான். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 47. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் இங்கே 11 இங்கே 5 இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நான் 11 + 5 = 16. 16 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 256. ஓகேங்களா? அதே மாதிரி 12 + 7 19. 19 ஸ்கொயர் வேல்யூ 361. ஸோ இந்த மாதிரி சம்க்கு நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 21 + x ஓகேங்களா = 576. இதோட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு என்னன்னா 576. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஸ்கொயர் வேல்யூ வச்சும் கண்டுபிடிக்கலாம். இல்லை அப்படின்னா 21 + 3, அதாவது இது எதோட வேல்யூனா 24ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ 21ஓட நான் 3 ப்ளஸ் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்கும்னா 24 கிடைக்கும். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கொயர் வேல்யூ பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துக்கு என்ன வரும் அப்படின்னா 3 தான் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் என்ன பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்க பி என்ன இருக்குதுன்னா அடுத்ததில் இங்கே வந்துடுது. ஓகேங்களா? இது என்ன இருக்குதுன்னா இந்த சைடு வந்துடுது. அடுத்ததில் என்ன பண்ணிடுதுன்னா இந்த பி இந்த சைடு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பி எங்கே போகணும்னா இங்கே போகணும். ஓகேங்களா? அப்போ பி போச்சுன்னா இ இங்கே வரும். ஓகேங்களா? இப்போ நடுவில் பாருங்களேன், இப்போ ஏ வந்து நடுவில் இருக்குது, அடுத்ததில் இது என்ன ஆயிடுதுன்னா இங்கே வந்துடுது. ஓகேங்களா? அப்போ டி இங்கே இருக்குது, இங்கே போயிடுது. ஸோ அடுத்து டி என்ன போகுதுன்னா இங்கே வந்துடுது, சி இங்கே போயிடுது. அப்போ அடுத்து பி இங்கே வரணும்னா இங்கே வரும். அடுத்ததில் பி இங்கே வரணும், அப்போ சி என்ன பண்ணிடும்னா கீழே வந்துடும். ஓகேங்களா? மிச்சம் அடுத்து என்ன இருக்குது, ஏ என்ன பண்ணணும் இங்கே வரும், டி என்ன பண்ணா இங்கே வரும். ஸோ அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கிளாக் வைஸில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சுற்றிட்டு இருக்கு. இங்கே இருக்க நம்பர் அடுத்து எங்கே வருதுன்னா இந்த கார்னருக்கு வந்துடும்.
ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த கார்னர் இருக்க நம்பர் என்ன போயிருதுன்னா சென்டருக்கு போயிருது. ஸோ அதே மாதிரி சி என்ன ஆயிருதுன்னா இங்கே வந்துடுது. அப்போ பி என்ன ஆகுதுன்னா சென்டருக்கு போகணும். ஓகேங்களா. அப்போ சி என்ன போயிடணும் அப்படின்னா இது இங்கே போச்சுன்னா இது இங்கே வந்துடும். அப்போ பி இங்கே போயிடுது, சி இங்கே வந்துடுது, இ அப்படியே தான் இருக்குது, ஏ என்ன பண்ணுதுன்னா இந்த சைடு வந்துடும். அதே மாதிரி டி என்ன போயிருந்தா மேலே வந்துடும். ஓகேங்களா. இது அப்படியே நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றிட்டே இருக்கும். இந்த கார்னருக்கு வரும்போது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரைட் சைட் கார்னர் இருக்குது மேலே போயிடும். ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது கீழே வந்துடும். ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா சி ஆப்ஷன் மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பாருங்களேன். இதோட ஆங்கிள் வந்து ஆப்போசிட்டா எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. அப்ப இதோட ஆப்போசிட் தான் நமக்கு என்ன வரப்போகுதுன்னா இங்க வரப்போகுது. அப்ப இது எப்படி இருக்கணும்? ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். ஸோ இது ஃபுல்லாவே நம்ம எதை வச்சு தான் போக முடியும்னா ஆப்ஷன் வச்சு மட்டும் தான் போக முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மிரர் இமேஜ். மிரர் இமேஜ் எப்பயுமே நமக்கு என்ன இருக்குன்னா ஆப்போசிட் சைடா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த முக்கோணம் வந்து இங்கே வந்துடும், இந்த சதுரம் அப்படின்றது இங்கே போயிடும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த முக்கோணம் இங்கே வந்துடும், இந்த சதுரம் வந்து இங்கே போயிடும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், இது அப்படியே இருக்குது, அப்போ இது வராது. இது மாறி இருக்கு, ஆனால் இது அப்படியே இருக்குது, அப்போ இது வராது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சதுரம் இங்கே போயிடுச்சு, இந்த முக்கோணம் இங்கே வந்துச்சு, அதே மாதிரி இந்த சதுரம் இங்கே போயிடுச்சு, இந்த முக்கோணம் இங்கே வந்துச்சு, அப்போ இதுதான் ஆப்ஷனு. ஸோ இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன கிடையாது, கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா. அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேப்ல இருக்கிற மாதிரி இதுல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுல பாருங்களேன், இப்படிதான் இருக்கு, இது அப்படி இல்லை, இந்த சைட்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன்ல மட்டும் தான் நான் என்ன பண்ண முடியும்னா இந்த ஹோல் இமேஜை பிளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்ப இதுதான் ஆப்ஷன். இந்த இமேஜை கீழே உள்ள ஆப்ஷன்ல எதுல பிளேஸ் பண்ண முடியும்னு பாருங்க. இதுல பிளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது இப்படி இல்லவே இல்லை. அதே மாதிரி இதுல என்னன்னா ஸ்ட்ரைட் லைன் இல்லை. ஓகேங்களா. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா பி ஆப்ஷன் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து மிரர் இமேஜ் என்ன பண்ணிருங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து போயிருங்க, அதான் நமக்கு பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஓகேங்களா. இது எல்லாமே ஸ்கொயர் தான். இது 1, இது 2, இது 3, இது 4, வெளியே உள்ள ஸ்கொயர் மொத்தம் 5. அதே மாதிரி தான் இங்கே 1 2 3 4, வெளியே உள்ள ஸ்கொயர் 5. ஓகேங்களா. அப்போ பார்ட்டாக பிரித்தோம்னா 5 இருக்கு, மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 1 2 3 4. அப்போ 5 × 4 20. ஸோ அப்போ இதில் மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா 20 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இமேஜை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம ஆப்ஷனே பார்க்க வேணாம், இங்கே இமேஜ் என்ன வரணும், இப்படி ஒன்று இருக்கணும். சரி, இப்படி எந்த இமேஜ் இருக்கு? இது இல்லை, ஏன்னா இது இந்த கார்னருக்கு வரணும். இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஓகேங்களா. அப்போ இப்படி இருக்க ஒரே இமேஜ் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து இமேஜ் நம்ம என்ன பண்ணால் கம்ப்ளீட் பண்ணி பார்த்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இதை வந்து ஃபுல்லாகவே சால்வ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ரீசனிங் அப்படின்றது வந்து நமக்கு 10 கொஷின்ஸ் வரும். ஸோ 10ல் நமக்கு மேக்ஸிமம் வந்து இமேஜஸ் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்கன்னா நமக்கு ஆப்ஷன்லேருந்தே போயிடுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.